राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय 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 जय। ஒரு 4 நாள் பகவானுடைய கிருபை ஆதி அனந்தபுரா க்ஷேத்திரம் பிரமா மாமங்களா தேவி மங்களூரு அப்புறமா கத்ரி मंजुनाथ भगवान कठिन दुर्गा परमेश्वरी अपरमा उडुपी कृष्णन उडुपी अनंतेश्वरर उडुपी चंद्रमौलीश्वरर उडुपी पाजक क्षेत्रम मध्वाचार्य अवतार स्थलम प्रमा उडुपी कुंजारुगिरी दुर्गा देवी उडुपी परशुरामर उडुपी माल्पे वडबंधनेश्वरर प्रमा उडुपी मरबंते सहस्रनाम बीच प्रमा कोल्लूर मूकांबिका मुरुडेश्वर प्रमा आनेगुड्डे पिल्लयार प्रमा होरनाडु अन्नपूर्णेश्वरी प्रमा श्रृंगेरी विद्याशंकर श्रृंगेरी कप्पे शंकरा श्रृंगेरी आचार्य दर्शनम श्रृंगेरी किग्गा विश्वशृंगेश्वर श्रृंगेरी विपंडक भूजमंड लिंगम प्रमा मंगलूर एयरपोर्ट पक्कत्तुल आदिनाथ शिवनुடைய ஆலயம் இப்படி எல்லாம் தர்சன பாக்கியம் பகவான் கொடுத்தான். ஸ்ருங்கேரியில ஒரு சிஷ்யனுடைய பிள்ளைக்கு பூனல். அதுக்கு போகும்பொழுது எல்லாம் தரிசிக்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். 17, 18, 19, 20 நேற்று 21 அழகா வந்தாச்சு சென்னைக்கு. நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. ஓரளவுக்கு இதெல்லாம் பார்த்தோம். அப்பொழுதும் சொல்றதுதான், ஏதானம் கல்யாணம் காட்சி அஃபிஷியல் வேலை ஏதானம் போறதுன்னா உங்களுடைய
நேரத்தை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புராண ஸ்தலங்கள், மகாத்மாக்களுடைய இடங்கள், இதெல்லாம் தரிசனம் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் கொடுத்து போவோமான்னு தெரியாது, போகணும். பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காரணம் கிடைக்கிறதா அதை வச்சுட்டு யாத்திரை போங்க. யாத்திரை நமக்கு ரொம்ப அவசியம். மனசுக்கும் புது புது இடங்கள், புது புது மனிதர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்படியும் மாசம் ஒரு இடத்துக்கு ஒரு யாத்திரை எங்கேயாவது போயிடுறேன். பகவானுடைய கிருபை. இந்த யாத்திரையில ஒரு 4-5 பேர் ஃபேமிலியோட போயிருந்தேன். நான் சில சமயங்கள்ல 15-20 பேரோட போகிறது. இப்போ பிருந்தாவனம் எல்லாம் ஒரு 15 பேர் தான் போயிருந்தோம். எல்லாரும் அழிச்சுட்டு போகணும்னு நிச்சயமா ஆசை உண்டு. பல விஷயங்கள் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சமயம் எடுக்க நிச்சயமா பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணுங்க, பகவானுடைய கிருபையில சேர்ந்து போகும். நிறைய பெரிய ஒரு 100-150 பேரும் அழிச்சுட்டு போகிறது இல்லை. எனக்கு அது வழக்கமும் இல்லை. 15 பேர் 20 பேர், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 45 பேர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 100 பேர் அழிச்சுட்டு போயிருக்கேன், அவ்வளோ. அதுக்கப்புறமா பெருசா நிறைய பேர் அழிச்சுட்டு போனேன் அப்படின்ற ஒரு வழக்கம் விட்டுட்டேன் நான். பார்ப்போம் பகவத் சங்கல்பத்தில் எப்படி நடக்கிறது. ஸோ அழகான மேல்நாடு, கர்நாடகாவை மேல்நாடுன்னு சொல்லுவார்கள், கேரளாவை மலைநாடுன்னு சொல்லுவார்கள், ஆந்திரத்தை வடுகநாடு அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப ஒரு மேல்நாட்டு யாத்திரை பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொன்றுமே அழகு. ஒவ்வொரு இடங்கள்லையுமே மகாத்மாக்களுடைய அந்த தவம், அவர்களுடைய அந்த நாம ஜபம், பக்தி, இது எல்லாமே இன்னைக்கும் உணர முடிகிறது. இன்னைக்கு கூட போடுங்க இல்லையா, கப்பே சங்கரா, அவ்வளோ அழகான ஒரு சின்ன ஒரு சன்னிதானம். அது துங்கா நதிக்கரையில், ஸ்ருங்கேரியில், கோவில் பக்கத்தில் தான். எல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம சமர்த்த ராமதாசரும் யாத்திரை போனார். அந்த ஜனங்கள், அவர்களுடைய வழக்கம், அவர்களுடைய பக்தி, ஸ்ரத்தை எல்லாம் பார்த்து 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 அப்படி செதுக்கிறார் சமர்த்த ராமதாசர். அப்படி அவர் பல ஊர்கள், பல யாத்திரைகள் போகும் பொழுதுதான் வேணா சுவாமி ஒவ்வொருத்தரையா பக்குவப்படுத்தி ஜோரா கொண்டு வர. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருந்தார். இப்போ வேணாபாயிலாம் ஒரு பெண். அந்த காலகட்டத்தில் அவள் கணவனை இழந்தவள். அப்படிதான் சாதாரணமா இந்த அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள்லாம் விதவிதமா அப்படிதான் யோசிப்பார்கள். நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் தான் இஷ்டத்துக்கு தியானம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு தன்னுடைய புத்தி சாத்துரியத்தையும் தன்னுடைய ஸ்மார்ட்னஸையும் உலகத்துல காட்டணும், இதுதான் முக்கியமே ஒழிய அதுக்கு மேல உலகத்துல ஒரு மாற்றமோ பெரிய அதீதமான தெய்வ நம்பிக்கையோ அப்படிலாம் கிடையாது. கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி மனிதர்களிடத்திலிருந்து நாம ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இப்ப வெயில் ரொம்ப அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதுக்கு பழகணும். பழகலையா அப்ப அதோட போட்டி போடாம இருக்கிறது வழி உண்டு. போட்டி போடுறோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்ப நான் ரொம்ப அதிசயிச்சு போவேன். இப்ப நிறைய பேர் இந்த வெயில்ல தான் வேலை செய்யறது, அவளுக்கு அந்த உடம்பு அப்படியே பழகிடுறது. இப்ப அரபு நாடுகள்லாம் அவ்வளவு வெயில் சூடு, அவர்கள் அப்படியே வாழ்ந்து பழகிட்டார்கள்.
இப்பப்பதானே ஏசி. அப்போ கூட அங்கே வாழக்கூடிய எல்லாருக்கும் ஒன்றும் ஏசி எல்லாம் ஒன்றும் கிடையாது. கூலி வேலை மாதிரி போகிற வாழ்க்கைலாம். அதே இந்த மாதிரி இந்த மீன் பிடிக்கிறவர்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறின்னு இருப்பாங்க, கடல்ல எல்லாம் உப்பு தண்ணியில். அவளுக்கு அப்படி உடம்பு பழகிடுது. இப்போ நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போயிட்டு தான் முதல்ல வந்து குளிச்சாதான் அப்பா அடாண்டு நசன சேண்டு இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்? நம்ம உடம்பு இப்படியே பழகிடுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய எனர்ஜியை பார்த்துக்கணும். ஸோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ சமர்த்த ராமதாசர் முக்கியமா இந்த மாதிரி ரொம்ப அறகுறையா சாஸ்திரம் தெரிஞ்சவா சொல்றதுக்கெல்லாம் விலை கொடுக்க மாட்டார். தன்னுடைய சம்பிரதாயம் எப்படி இருக்கணும், தன்னுடைய சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும், அவர் தான் தீர்மானித்தார். அதனாலதான் இந்த வேணார் சுவாமி வந்து நீரஜ் மடத்துல நிர்வாகம் பண்ணும்பொழுது இவர் இருக்கும் பொழுது மரியாதை கொடுப்பா, இல்லைன்னா மரியாதை கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு தன்னுடைய ஒரு குபடி அந்த கையில வச்சிருப்பார் இல்லையா தண்டம், அது தன்னுடைய பாதுகை இதெல்லாம் அங்க வச்சுட்டு போறார். அதனாலே வேணார் சுவாமிக்கு ஒரு மரியாதை இருந்தது. அவருக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு மட்டத்திலையும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்கார். காமன் ரூல்ஸ், அந்த இடத்துக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாமே உண்டு. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மகாராஷ்டிராக்குள்ள இருக்கிறவர்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சமர்த்த ராமதாசரை மீட் பண்ணணும். மகாராஷ்டிராவுக்கு வெளியில ரொம்ப தூரத்தில் இருக்கவா அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு தடவை சமர்த்த ராமதாசர் இருக்கிற இடத்துக்கு வந்து கணக்கு வழக்கு போக்குவரத்து எல்லாத்தையும் சொல்லணும். சமர்த்த ராமதாஸ் அப்பப்போ போவார், பட் இவார்டு ரொட்டீன்ல அது உண்டு. ஒரு ட்ரெடிஷன் மாதிரி, சமர்த்த சம்பிரதாய ட்ரெடிஷன் அது. அப்ப சமர்த்த ராமதாசர் முக்கியமா இந்த யாக யஜ்ஞாதிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பலாம் ஈடுபட சொல்ல மாட்டார். ஏன்னா சமர்த்த ராமதாசர் இருந்த காலகட்டத்துல இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் ஏதான ஒரு பலனை உத்தேசித்தான் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. உலக அமைதிக்காக, லோக க்ஷேமார்த்தமாக ஒரு யாக யஜ்யம் அப்படின்றது வந்து பெருசா காண கிடைக்காது. அப்ப ரொம்ப ஆச்சரியமா சமர்த்த ராமதாசர் இதை பெருசா கொண்டாட மாட்டார். அந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஸ்ரத்த வச்சு மற்றவாளுகளை பண்றவாளெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் சமர்த்த ராமதாசர். முக்கியமா சில இடங்கள்ல யாக யஜ்ஞாதிகள் இதை பண்ணுங்க அது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி அத அந்த ஸ்ரத்தையை பெருசா வளர்க்க மாட்டார் சமர்த்த ராமதாசர். அப்ப ஒரு சிஷ்யர் ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து அவருடைய மட்டத்துல இந்த மாதிரி இந்த யாக யஜ்யங்கள் பண்ணா நல்லது, அவரோட கண்ட்ரோல் மாதிரி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த தன்னிச்சையாக கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று உண்டு இல்லையா? இப்ப ஒரு இந்தியன் அம்பாசிடர், இந்தியாவினுடைய தூதரக அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லா நாட்டுக்குமே இன்னொரு நாட்டினுடைய தூதரக அதிகாரியாக ஒருத்தர் இருப்பார், தூதுவராக, அம்பாசிடர் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்தியன் அம்பாசிடர் அமெரிக்காவில் இருப்பார், அமெரிக்கன் அம்பாசிடர் அவ வேற ஏதோ பேர் சொல்வார், அவ இங்க இருப்பார். இந்த மாதிரி எல்லா நாடுகள்லுமே இந்தியன் அம்பாசிடர்ஸ் இருப்பார். சில நாடுகள்ல அம்பாசிடர் இருக்க மாட்டார். சில நாடுகள் நமக்கு விரோதமா நடந்துக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன்,
அப்ப என்ன பண்ணுவா, அந்த அம்பாசிடரை நாம திருப்பி அனுப்பிடுவோம். உங்க நாட்டு தூதரக அதிகாரி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பிடுவோம். அதே மாதிரி நாமும் இன்னொரு நாட்டுல இருக்க அந்த நாட்டோட ஒத்து வரணும்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம அம்பாசிடர் தூதரக அதிகாரிய அங்கிருந்து வாபஸ் நம்ம இடத்துக்கு வர வச்சுக்குவோம். ஏன்னா இந்த தூதரக அதிகாரி இந்த தேசத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார். அப்ப அவர் இந்த தேசத்தினுடைய மாண்பை காப்பாற்ற, இந்த தேசத்திற்கான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அவருக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு யாரோ வேலை செய்யறா வச்சுக்கோங்களேன், அவர்கள் பல வீடுகள்ல வேலை செய்யறதா இருக்கலாம். இப்ப வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு 4-5 வீடு, ஒரு 7-8 வீட்டுல வேலை செய்வா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டைம் போடுவா. நம்ம வீட்டுக்கு ஒரு டைம்னா அந்த டைம் நம்ம வீட்டுல ஒரு விதமா வேலை செய்யணும்னா அந்த மாதிரிதான் வேலை செய்யணும். நான் இன்னொரு வீட்டுல அப்படி வேலை செய்யறேன், அந்த மாதிரிதான் இங்க வேலை செய்வேன் அப்படின்னா ஒத்து வந்தா வச்சு மாட்டி வேண்டாம்னு விட்டுடுவோம். நமக்கான முறைகள்னு இருக்கு இல்லையா, அந்த முறைப்படிதான் நாம் வேலை செய்யணும். அந்த ஒரு தர்மம் இருக்கு. ஸோ ஒரு சம்பிரதாயம் இல்லாட்டி ஒரு குருவை ஃபாலோ பண்றோம்னா அந்த குருவினுடைய வார்த்தை, அந்த குருவினுடைய விஷயத்துல ஒரு தெளிவு, ஒரு தீர்மானம், ஒரு ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை, ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் அது ரொம்ப அவசியம். கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 hours முன்னாடி இருக்கணும். உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணணும், இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக்இன்லாம் இருக்கணும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போகக்கூடாது, ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ட்ரெயினில் மாதிரி 7 மணி ட்ரெயினுக்கு 6:55 ஓடி போய் வண்டி ஓடும்போது 7 மணிக்கு ஏறுற மாதிரிலாம் ஏற முடியாது ஃப்ளைட்டில். ஸோ அதற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அது டொமஸ்டிக் உள்நாட்டு ஃப்ளைட்ஸ்னா அதுக்கு ஒரு விதம். இது வெளிநாட்டுக்கு போகிறோம்னா இமிக்ரேஷன் செக்அப், பாஸ்போர்ட்டில் சீல், நம்ம இந்த தேசத்தினுடைய குடிமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரமுடைய ஒரு பாஸ்போர்ட்டோட தான் நாம போகணும். சும்மா சாதாரணமாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு போயிட முடியாது. அந்த நாட்டுக்கு வாங்க இமிக்ரேஷன் லைனில் நிற்கணும். அந்த ஊர் அதிகாரி என்ன ஏதுன்னு கேட்டு அவரை ஓகே நீ உள்ளே வரலாம் அப்படின்னு அந்த பாஸ்போர்ட்டில் முத்திரை குத்தினா தான் உள்ளே போக முடியும். எத்தனை நாள் இருக்கலாம் இல்லை அவள் தான் தீர்மானிப்பா, நம்ம தீர்மானம் இல்லை. நீ 2 மாதம் பாஸ்போர்ட் வீசா தரோம்னா 2 மாதம்தான். இப்போ சில கண்ட்ரிலாம் 2 வாரம் தருவா, நீ ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தால் உங்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் அந்த தேசத்திற்கு உண்டு. ஸோ ஒரு குரு, ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா அது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ பண்ணணும். இதை ஒருத்தர் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறார், அவர் பாட்டுக்கு இப்படிலாம் பண்றார். யாருக்காக வேணா இந்த ஹோமம் பண்ணலாம், அந்த ஹோமம் பண்ணலாம். மடத்திலேயே ஹோமம் பண்றாரு. ராமதாசருடைய மடத்துல பெரிய ஹோம யாக யஜ்ஞாதிகள் அப்படின்றது கிடையாது, அது பண்ண மாட்டார்கள். ஸோ அதை மீறி அவர் பண்றார். ஆனா என்ன ஆயிடுறது, ஒரு தடவை அவரெல்லாம் பண்ணியாச்சு, அவர் மனசுக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கோமேன்னு ஒரு சமயத்துல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசட்ட தைரியமும் இருக்கு. அப்போ ஒரு தடவை என்ன ஆகிறது அப்படின்னா, அவருடைய அந்த ஹோமம்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த ஹோமகுண்டம் ஒரு நாள் தானா எரிய ஆரம்பிச்சுடுத்து. அதே அக்னி வர ஆரம்பிச்சுடுத்து. பயந்தே போயிட்டார் அந்த மடத்தை நிர்வாகம் பண்றவர். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓ சமர்த்த ராமதாசர் இங்க இல்லைன்னாலும் கூட அவருடைய சக்தியும் பிரதாபமும் இங்க இருக்கு.
நான் பண்றது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டார். சில பேர் உணர மாட்டார்கள், ஒழுங்கா இருக்க மாட்டார். சமர்த்த ராமதாசன் அண்ணா கோபமும் வரும். அவர் கையில் எப்பொழுதுமே சில சந்தர்ப்பங்கள் அந்த குபடி மாதிரி ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பார். லத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, லத்தி போலீஸ்காரெல்லாம் வச்சிருப்பா இல்லையா, லாத்திமார் ஹோலின்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா. அதனால ஒரு நல்ல கொம்பு இருக்கும், பெரம்பு. சரியா, மூங்கில் கூட கிடையாது, பெரம்பு. சின்ன வயசுலலாம் ஸ்கூல்ல பெரம்பு எடுத்து வாத்தியார் விளாசு வரணும். அந்த மாதிரி பெரம்பு, அந்த பெரம்பை வச்சு சாத்துன்னு சாப்பிடுவார். இன்னைக்கு அதான் சொன்னேன், யாராவது ஒழுங்கா நடந்துக்கலாம் என்ன பண்ணுவார்னு, பெரம்பை வச்சு வெளுத்து வாங்கிடுவார். அப்படிலாம் பண்ணலாமா ஒரு குரு அப்படின்னா? அதாவது ஆளை பொறுத்து, அவர்களுடைய திமிரை பொறுத்து, பவ்யத்தை பொறுத்து, பக்தியை பொறுத்து, ஸ்ரத்தையை பொறுத்து, உரிமையை பொறுத்து சில பேர்லாம் வெளுத்து வாங்கி விட்டுருவார். சமர்த்த ராமதாசர் அது ஒரு பாக்கியம் தானே. குரு கிட்ட திட்டு வாங்குறதும் பாக்கியம், அடி வாங்குறதும் பாக்கியம். யாரோ சில பேர் அந்த மாதிரி அடியும் வாங்கியிருக்கா சமர்த்த ராமதாசருக்கு. நான் குருஜி மாதிரி அடி வாங்கியிருக்கேன்னு கேட்கிறேடா, அடி வாங்குற அளவுக்கு போனதில்லை. ஏன்னா குருஜியோட ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, அதுலயே அரண்டுருவேன் நான். கண்டுக்காம போயிட்டோம்னாலே அவ்வளவுதான், உதறல் தான் நமக்கு. ஓகே, நான் யாரையாவது அடிச்சிருக்கேனா? சில சிஷ்யர்களை அடிச்சிருக்கேன், வெளுத்திருக்கேன். டிபெண்ட்ஸ். சில பேரை அப்படியே ஒதுக்கியே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். திரும்பி என்னைக்கு புத்தி மாறுறதோ, வினயம் வர்றதோ, பக்தி வர்றதோ, அப்ப திரும்பியும் வரட்டும், அவ்வளவுதான். எல்லாமே ஸ்ரத்தையை பொறுத்து, பவ்யத்தை பொறுத்து, பாவத்தை பொறுத்து. குரு கருணை விட அல்ல, கருணை எல்லாம் உண்டு. எந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் காருண்யம் எப்ப காட்டணும் அப்படின்லாம் இருக்கு. ஆல்வேஸ் பி மெர்சிஃபுல்லாம் கிடையாது. இந்த மெர்சி அப்படின்ற வார்த்தை, கருணைன்ற வார்த்தைக்கு பலவிதமான ஒரு பரிமாணங்கள் உண்டு. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மன்னிச்சுட்டே இருக்கணும், நீங்க எப்படி நடந்தாலும் உங்ககிட்ட அன்பாவே இருக்கணும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கதையா இருக்கு. சோ உங்க குரு உங்களிடத்துல எப்படி இருக்காருன்றது உங்களுடைய பாவத்தை பொறுத்து அமையும். அந்த சிஷ்யரை எதிர்பார்க்கல, அடி வெளுத்துட்டார் சமர்த்த ராமதாஸ். இது இன்னொரு சிஷ்யரை சொல்றேன். ஸோ ஒரு சிஷ்யருக்கு அந்த கும்பகுணம் தானா எரிஞ்சது, அதுல அவருக்கு புரிஞ்சது ராமதாசருடைய அந்த இது. அதன் பிறகு அவர் அந்த விஷயத்தை விட்டுட்டார். சில பேர் அதெல்லாம் அஸ்ரதையா இருப்பாரு, அவளெல்லாம் வெளுத்து வாங்க, அதன் பிறகு மாறுவார்கள். குருவுடைய பிரயத்தனம் எல்லாமே பக்குவப்படுத்துறதுக்காகத்தான். நம்மள எப்படி நான் சொல்ல, மென்டலி, எமோஷனலி, பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. எஸ், அதே முக்கியம். சில விஷயால ரொம்ப இதுவா இருக்காங்கன்னா ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஆக சொல்லுவார்கள். பிசிக்கலி வீக்கா இருக்காங்கன்னா பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகும், எமோஷனலி வீக்கா இருந்தா எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகும். ஆனா என்ன பொறுத்த நான் சொல்ல, மென்டலி, எமோஷனலி, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கும். சம்சாரிகளுக்கு நான் சொல்லுவேன், மென்டலி, எமோஷனலி, பிசிக்கலி, ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது பணமும் அவசியம். உங்கள் வாழ்க்கையை அழகா நடத்துறதுக்கு உங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்க சம்பாதிக்கணும், சேமிச்சு வச்சுக்கணும், நியாயமான முறையில தேவையான வழியில அழகா செலவும் பண்ணிக்கணும். கஞ்சத்தனம் எல்லாத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சில விஷயங்கள் செலவு பண்ணணும், செலவு பண்ணித்தான் ஆகணும். அதுல போய் கஞ்சத்தனம் காட்டுறதுல நியாயம் இல்லை. எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களால உங்களை ஹேண்டில் பண்ண முடியும்.
மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பொழுதுதான் எந்த விஷயங்கள் நடந்தாலும் உங்களை திரும்ப 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 எடுத்துட்டு சரி பண்ணிக்க முடியும். உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும், வாழணுமே. ஸோ சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தரையும் மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்றார். ஸோ எப்பொழுதெல்லாம் உங்க குரு உங்களை கோச்சுக்கிறாரோ, இல்லாட்டி அடிக்கிறாரோ, இல்லாட்டி திட்டுறாரோ, உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறார். உங்களுடைய பைத்தியக்காரத்தங்களை உங்களை சரி பண்றாரு மட்டும் புரிஞ்சுட்டாங்க நல்லது. மீதி நாளைக்கு. பி ஸ்ட்ராங், பலமாகு. ஓகே, ராதே கிருஷ்ணா. நாளைக்கு விடிஞ்சா சித்ரா பௌர்ணமி, கள்ளழகர் வைகையில் இறங்கும் நாள், மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் செய்யும் நாள். இப்படி மதுரையே ஆடின்னு இருக்கும் இன்னைக்கெல்லாம். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीताराम चंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.